இது தமிழீழ விடுதலை போராட்டத்துடன் வேல்முருகனுக்குள்ள ஆழமான தொடர்பை உணர்த்தும் எச்சரிக்கை சொல். 2009 ஈழப்போரின் கடைசி கட்டத்திலும் வெள்ளை பெட்ரோல் உள்ளிட்ட உதவிகள் மூலமாக ஈழத்தின் பக்கத்தில் இருந்த வேல்முருகனை பற்றிய தகவல்கள் முந்திரிக்காடுகள் பேசினால்தான் வெளிவரும் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இப்போது தமிழகத்தில் நடிகரும் ஆமைக்கறி கதை புகழுக்கு சொந்தக்காரருமான சீமான் அவர்களால் பேசப்படுவது தமிழ் தேசியமா? இவர் பேசும் தமிழ் தேசியம் சாத்தியப்படுமா என்பதுதான் இன்றைய விவாத பொருளாக உள்ளது. மேலே குறிப்பிட்ட ஆமைக்கறி சீமான் அவர்களின் தமிழ் தேசிய போர்வைக்குள் இருக்கும் பாஜக கொள்கை தமிழ் தேசிய சூழலுக்கு நியாயமானது அல்ல, முற்றிலும் தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானது என்பதுதான். தற்போது சீமான் பேசும் தமிழ் தேசியம் உண்மையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. சிலரின் பார்வையில் அது உணர்ச்சியற்ற அரசியல் நாடகம் மட்டுமே. அதே நேரத்தில் நடிகர் விஜய் நேரடியாக தமிழ் தேசியம் பற்றி பேசவில்லை என்றாலும் சமூக அரசியல் பிம்பங்களை நிரம்பி வருகிறார். ஆனால் இவர்கள் இருவருமே உண்மையான தமிழ் தேசியத்தின் அடையாளமா என்ற கேள்விக்கு வேல்முருகன் தான் பதில் என தொலைநோக்காக தமிழர்கள்